வணக்கம் ஐயா. நமது மரபு வழிபாட்டில் காளி அம்மனுக்கும் காளி தேவிக்கும் என்ன வேறுபாடு? அதை எப்படி தெரிந்து கொள்வது? வணக்கம். ஆதிக்கொரு தெய்வம். நமது மரபு வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெய்வ வழிபாடு, தேவதை வழிபாடு, இறை வழிபாடு, குரு வழிபாடு, ஆத்மா வழிபாடுன்னு 5 விதமான வழிபாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுல நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம், பொருள் புரியாம சில விஷயங்கள்ல அவங்க மாட்டிக்கிறதுக்கு காரணம் தேவதைக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் தெரியாததுனால நிறைய தப்பு நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவதைகள் இல்லீகல் வேலை செய்யும், அதை மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க, ஏவி விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த காளியம்மா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தோட நிலைப்பாட்டுல ஊடுருவி இருக்கிற ஒரு விஷயம்தான் காளி தேவின்னு சொல்லக்கூடிய, இல்ல மயான தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு, தேவதை நிலைப்பாடு. இந்த தெய்வத்துக்கும் தேவதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தெய்வம்ன்றது மனிதர்களா வாழ்ந்தவங்க. அப்படி வாழ்ந்த ஒரு பெண் தெய்வம் தான் காளி அம்மான்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க ஒரு மங்களகரமான மூஞ்சில இருப்பாங்க, நாக்கு அவங்களுக்கு தொங்காது, சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஆணுக்கு நிகரா இறங்கி சண்டை போடுறதுனால அவங்கள இங்க நம்ம காளி அம்மா அப்படின்னு வழிபாட்டுல வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பலி கொடுக்குற பழக்கமெல்லாம் உண்டு. அதனால அவங்கள வீட்டுல வச்சு வணங்குற முறையும் தவிர்க்கப்பட்டுச்சு. இது சார்ந்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அதை தொடர்ந்து. அப்ப இந்த அம்மா தெய்வங்கிறவங்க மனித நிலையில உள்ளவங்க, தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணா தட்டி கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு கொற்றவைன்னு தமிழ் பேரு, அழகான கொற்றவைங்கிற தமிழ் பேரு. அதை தன்வசப்படுத்திக்கிறதுக்கு, அதை கையகப்படுத்திக்கிறதுக்கு மதம் சார்ந்து சில பேர்கள் அவங்கள துர்க்கைன்னு சொல்லக்கூடிய சில ஆளுகளையும் நம்ம பாக்குறோம். கொற்றவைய துர்க்கைன்னு சொல்லி மதத்துக்குள்ள வித்துட்டு வர்றாங்க. துர்க்கைங்கிற ஒரு கதையை உருவாக்குறாங்க. இந்த கொற்றவைக்காக காளியம்மாவுக்கு ஒரு கதையை உருவாக்குறாங்க, ஒரு போலி கதையை உருவாக்கி அது புராண கதைன்னு சொல்லி அதை கொண்டாந்து இந்த காளியம்மாவோட நினைச்சு அந்த ஆற்றலை கையகப்படுத்த பாக்குறது தான் இந்த துர்க்கை வழிபாடுகள்னு சொல்லப்படுறது. துர்க்கை என்ற ஆற்றலுடைய நிலைப்பாடு வேற. அதுக்கும் கொற்றவைங்கிற அம்மனுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை. துர்க்கைன்றது தேவதையில வரக்கூடியது, புராண கதைகள்ல உள்ளது. ஆனா காளியம்மா என்ற ஒரு கொற்றவை தெய்வ நிலையில உள்ளவங்க, வாழ்ந்த முன்னோர்கள். அவங்க ரெண்டையும் நம்ம இங்க பிரிச்சு பாக்குறோம். இதே மாதிரி இந்த மயான காளி, எல்லக்காளி, கொல்லக்காளி, உதிரக்காளி, சுடுகாட்டு காளி அப்படின்னு இருக்கக்கூடிய 8 அம்சங்கள் இருக்குது. அந்த 8ம் ஏவல்கள் சொல்லுவோம், இல்ல தேவதைகள் சொல்லுவோம். அதுங்களுக்கு தனித்தனி வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. மயான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, சுடுகாட்டு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, வேற 8 வேலைகள் கொடுக்கு. அது காளி அம்மா கிடையாது, காளி தெய்வம் கிடையாது, காளி தேவதைன்னு வச்சுக்கலாம். இல்ல மயான தேவி, ருத்ர தேவி, உதிர தேவின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் தேவதைகளை தேவின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து அதை பாக்குறோம். அதுங்களுக்கு நாக்கு தொங்கும், மாலை, மண்டவட்டு மாலை போட்டிருப்பாங்க, சிவனை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரத்தம், உதிரக்காலின்றவங்க ரத்தத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அது அதோட நிலைப்பாடு. அதை நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அறிவு தமிழர்களுக்கு தமிழர்கள் தான் கொடுத்தது, அவங்க ரத்தத்திலேயே இருக்கு அந்த அறிவு. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இது நல்ல பொருளா, கெட்ட பொருளா, இது உரப்பா, இது புளிப்பா, இது கசப்பா அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. அது இது வெள்ளையும் ஒன்னா போட்டுக்க கூடாது. அப்படி அந்த அளவுக்கு போட்டுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம விளைச்சல் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால நல்ல பொருளும் கெட்ட பொருளும் தெரியாததுனால எல்லாம் காளியம்மான்னு சொல்லி நாக்க தொங்க போட்டு வழிபாடு செய்யறாங்க. நாக்க தொங்க போட்டாலே அது காளியம்மா இல்ல, அது மயான தேவி, இல்ல உதிர தேவி, இல்ல ருத்ர தேவிக்குள்ள வந்துடுது. காளியம்மான்றது குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள வரக்கூடியது. அவங்க தெய்வம். இப்ப காளியம்மா வழிபடுவாங்க, உடனடியா அந்த மாதிரியான நாக்கு தொங்கக்கூடிய விஷயங்களை வச்சிருந்தாங்கன்னா அதை அப்புறப்படுத்திட்டு அவங்க போய் வெட்டுக்கை அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரத்தை தான் அவங்க அங்க வச்சு பராமரிக்கணும், பூஜைகள் எடுக்கணும். காளியை வணங்குறவங்க வெட்டுக்கை அம்மான்னு சொல்லக்கூடிய அவதாரத்தை தான், அவங்களுக்கு பேரு தான் கொற்றவை, கொல்லிமலை ராணின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் கருப்பு சாமியோட தங்கைன்னு சொல்லுவாங்க. அது புரிஞ்சுக்கணும். மயான கருப்பு சாமியோட தங்கை இல்ல, எல்லக்காளி, கொல்லக்காளி, உதிரக்காளி, ருத்ரக்காளி கருப்பு சாமியோட தங்கை இல்ல, கொற்றவைதான் கருப்பு சாமியோட தங்கை. இது தெளிவா புரிஞ்சு வழிபட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை அந்த அம்மா தீர்த்து கொடுத்து அவங்கள ஆதரிச்சுக்குவாங்க. ஆனா அவங்க பேரை வச்சுக்கிட்டு வர்ற போலிகளை எடுத்துட்டு இல்ல கெட்ட சக்திகளை எடுத்துட்டு இங்க வச்சு வழிபடும் போது அதை வணங்க போற பக்தர்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கும்.
அது போய் இப்போ பக்தர்ல மாட்டிக்குவாங்க. அப்போ ஒரு கோயில் நிறைவேற்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு அந்த கோயிலை கட்டமைக்கணும். அப்படி தெரியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இப்போ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குலதெய்வ கோயில்கள் வச்சிருக்கிறோம், அங்க வழிபாட்டுக்கு ஆளுகள் வரமாட்டேன்றாங்க, எப்படி அது சரியா இல்லை, அதை எப்படி சரிப்படுத்திக்கிறது, அதுக்கு எப்படி வெள்ளக்கட்டு போட்டுக்கிறது, அதுக்கு எப்படி குலதெய்வத்துக்கு சக்தி ஊட்டிக்கிறது, மக்களுக்கு எப்படி பயனா மாத்திக்கிறது அப்படின்னு தெரியாதவங்க கூட நம்ம தொடர்பு கொண்டு நம்ம அதை ஒழுங்குபடுத்தி கொடுப்போம். அந்த வேலையை நம்ம செய்வோம். தொடர்ந்து பேசுவோம், நிறைய பேச வேண்டியிருக்கு. இதை தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.